ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வந்து 1 கிலோ வாங்கியிருந்தோம். அதில் பாதி வேக வச்சு சாப்பிட்டோம். இந்த ஒரு கிழங்கு பெரிய கிழங்கு சரி மறுபடியும் செஞ்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தோம். அது வந்து முளைச்சிருச்சு. அது முளைச்சது ஏன் மறுபடியும் செய்யணுன்ட்டு சரி முளைக்க வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நாங்கள் முளைக்க வைக்கிறோம். ஒரு சில காய்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கெட்டு போகாது, வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் சௌசௌ காய் இதெல்லாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சௌசௌ காய் வந்து ஒன்று எங்கள் வீட்டில் முளைச்சி வந்துருச்சு. அதை வந்து காட்டில் வச்சு நல்லா வளர்ந்து கொடி மாதிரி நிறையா படர்ந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் காய்க்கல. அதனால அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு காய்க்காதாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா காய்ச்சிருக்குமே என்னமோ தெரியல. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க வச்சுருக்குறோம். எத்தனை கிழங்கு வருதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி தெளித்து விட்டுடலாம். இந்த வளர்ந்தது தெரியுது பாருங்கங்க.